அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சற்று தாமதமான வணக்கம். என்ன கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, பிளான் பண்ணதை விட கொஞ்சம் வெளியே வேலை கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. உங்கள் மனசுக்குள்ளே தோணும், உங்கள் பிச்சு போடுறோம் பிச்சு ஒன்று நேரில் கிடச்சுன்னா அவ்வளோதான், எத்தனை நாளைக்கு தான் இதே காரணத்தை சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே என்னை வெறித்தனமாக பார்க்குறது தெரியுது. நிறைய பேர் இந்த பதிவு வரும்போது நைட்டு 1 மணி 2 மணிலாம் ஆகுது. நான் வெவ்வேறு நாட்டிலேருந்து பார்க்குறேன் இல்லையா. அதற்காகவே காலையில் 11லேருந்து போடணும் நான் நிறைய முயற்சிகள் பண்ணுறேன். சரி, ஹோப் மண்டேலேருந்து நம்ம சீரியஸாகவே ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணிடலாம் நம்ம. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய உலக நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதனால் இஸ்ரேல் என்ன விதமான இனி சிக்கல்களை சந்திக்குமா, சவால்களை சாதிக்குமா அப்படின்றத பார்த்துடலாம். என்ன பெரிய நெருக்கடி, E1 செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவகாரத்தில் மறுபடியும் அமெரிக்காவும் கனடாவும் புட்டுட்டு போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்தாங்க, அப்படி மறுபடியும் கிளம்பிட்டாங்க. வெறித்தனமாக திரும்ப ரொம்ப ஃபோர்ஸாக திரும்பினதுனால கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கழுத்து சுழுக்கிற அளவுக்கு திரும்பி போயிட்டாங்க. அதனால் என்ன பிரச்சனை, அப்புறம் அங்கே கியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பெரிய அளவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஆனால் நிறைய விஷயங்கள் பேசலாம், ரொம்ப முக்கியமான விவகாரங்களும் பேசலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். ஒரு மனதை உலுக்கிய ஒரு பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் வேறு யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும்? எனக்கு கிடைச்ச ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் மும்பையில் பையன் பேர் வந்து குணால், 18 வயசு. ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்குகிறான், இஎம்ஐ கட்ட முடியல. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறான், என்னால் இஎம்ஐ கட்ட முடியல, நீங்கள் கொஞ்சம் கட்டிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே எங்கள் வீட்டில் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கட்ட முடியல, இல்லை ஃபோனை விற்றுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து மும்பையில் இது நடந்தது. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மலை, உயர்ந்த மலை அது. அந்த மலை பேர் வந்து கவடியா ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக வேணாம், லொக்கேஷன்லாம் வேணாம், பின்ன நம்ம சொல்லி மற்றவங்க அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் அந்த பையன் போய் அந்த இடத்துல நிற்கிறான். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு காவல்துறை எல்லாமே வந்து அந்த பையனை சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேர நிகழ்வு. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பேசினாங்க, என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், ஒரு தவறு பண்ணிட்டார் இந்த இடத்துல. இந்த மாதிரி இடத்துல பையன் விரக்தி ஆகிட்டு உள்ளே குதிக்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு? ஒரு ஐஃபோனுக்கு டியூ கட்ட முடியல, டியூ வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அப்படின்லாம் வீட்டில் கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு தான். அவங்க அப்பா போயிட்டு அந்த பையனை வந்து புல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக ஓடி போய் அவன் கையை இழுத்ததுனால என்னாச்சுன்னா அவன் நெக்கில் நின்றுட்டு இருக்கான் பின்னாடி. அவங்க அப்பாவையும் சேர்த்தி குதிச்சிட்டான் அவன், அந்த பையன். இதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் குதிச்சிட்டாங்க. உடனே ஐயோ நம்ம மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே அவுட்டுப்ப. எதனால்? ஐஃபோனுடைய டியூ கட்ட முடியலன்றதுக்காக. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ட் டெம்பராக இருக்காங்க. நினச்சதை அடையணும். அது சொந்த உழைப்பில் அடைஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லையே, அப்பானுடைய உழைப்பில் எல்லாம் நினச்சதை அடையணும்னு நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். நான் இது ஐ திங்க் ஆந்திராவில் நடந்தது. ஒரு டீச்சர் அந்த வீடியோ பதிவு வெளியிட்டு வரும்போது இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு, இப்போ தான் 2nd ஸ்டாண்டர்டு. அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணலையா, அந்த டீச்சரை ஒன்றும் அடித்த மாதிரி கூட தெரியல, சும்மா பிடிச்சி என்ன ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு உலுக்கியிருக்காங்க. அந்த குழந்தை ஒரு மாதிரி அழுது அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. பார்த்தா ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. சின்ன குழந்தைக்கு, 2 வயசு குழந்தைக்கு அந்த ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு கேட்குறாங்க. பாவம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே ஆசிரியர்கள் வந்து அடிக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த சமுதாயம் இன்றைக்கி இந்த அளவுக்கெல்லாம் வளர்ந்து நிற்கிது. இப்போ இந்த இன்சிடெண்ட் வேறு, சும்மா தொடாமே மிரட்டினா கூட 2 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கணும் போது, இது ஆசிரியர்கள் மத்தியில் ஏதாவது கொஷின் கேட்டு கூட பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் இல்லை. ஏன்னா முந்தைய இருந்த அந்த உடல்நிலை வந்து இப்போல்லாம் கிடையாது. காவல்துறையிலே கூட ஏன் இப்போல்லாம் வந்து லாக்அப் டெத்தெல்லாம் அதிகமாக ஆகுது அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய உடல்நிலை வந்து அப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இப்போல்லாம் இல்லை. எல்லாம் உள்ளெல்லாம் சும்மா எல்லாம் காத்தோடி போய் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எம்டி, சும்மா 4 தட்டாவே இறக்குற கேஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அந்தளவுக்கு இருக்காங்க. அதனால் பார்த்துருக்கணும். இப்படி வளர்த்துக்கிற அந்த உடம்பே அந்த பையன் இப்படி குதித்து இறந்து போயிட்டானே, ஒரு குடும்பமே போயிடுச்சு என்ற ஒரு ஆதங்கத்தில் நான் எதோ உங்ககிட்ட பேசிட்டேன். அதனால் நிறைய பேர்த்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து
சொல்ல வந்த விஷயத்த சொல்லியா சும்மா வளன்ற மாதிரி வர கடுப்புலையும் இருந்திருப்பீங்க. கடுப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான செய்தியுமே கூட. குறிப்பாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஈவன் குடியேற்ற திட்டம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த செட்டில்மெண்ட் என்னென்னா, அந்த குடியேற்றத்திற்கு வீடுகளை கட்டுவது ப்ராஜெக்ட் வந்து ஸ்கீமெல்லாம் வெளியிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டங்கள்லாம் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெண்டரும் வெளியிட்டாங்க. அரசு வந்து கிட்டத்தட்ட பாதி கட்டி கொடுக்குற மாதிரி பிளான்லாம் இருக்காங்க. இந்த E1 செட்டில்மெண்ட் வெஸ்ட் பேங்க்குள்ளார வந்து கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே சவுதி அரேபியாவை சார்ந்த அரபு நாடுகள்லாம் வந்து தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க. கடுமையான எதிர்ப்புகளையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக நேற்று UK என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இஸ்ரேலினுடைய அம்பாசிடருக்கு சம்மனை அனுப்பிட்டாங்க. இலை வாழை வந்து பதில் சொல்லலே அப்படின்ட்டு சம்மனை அனுப்பிட்டாங்க. இனி அதையும் மீறி நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டியது இருக்கும், முழுமையான தடைகள் விதிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து நாங்கள் சாதாரண வார்னிங், இது வரைக்கும் நாங்கள் யாருமே இது மாதிரி சாதாரண எச்சரித்ததில்லை, மிக கடுமையான வார்னிங் அப்படின்னு UK தரப்புல சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம உரசல்லாம் வாண்டர் இல்லையா, நம்ம தாய்க்கழுவி திருமுகம் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி ஐரோப்பா ஒன்றியத்தினுடைய தலைவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, E1 செட்டில்மெண்ட்டை ஒரு காலமும் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து அன்அக்செப்டபிள், எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒருங்கிணைந்த ஐரோப்பா நாடுகள் கடந்த கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் நீங்கள் வெஸ்ட் பேங்கை பிரிப்பதற்கான திட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது நிரந்தர செட்டில்மெண்ட்ன்றது கேள்விக்குறியாயிடும். இந்த E1 செட்டில்மெண்ட்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும், உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்றாங்க. அங்கே ஜெர்மனியே கடுமையான எதிர்ப்பு, பிரான்ஸ், ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே தனித்தனியான கண்டனம், கூட்டமைப்பின் அடிப்படையில் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. இனி இந்த நாடுகள் எல்லாமே பொருளாதார தடைகள் விதிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கு கடுமையான சிக்கல். ஏன்னா அந்த E1 செட்டில்மெண்ட்டை நிறுத்தணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வெஸ்ட் பேங்க், இஸ்ரேல் பக்கத்தில் கூடிய வெஸ்ட் பேங்க்கு. இதில் க்ரீன் கலர் கோடு தான் அதனுடைய முழுமையாக அந்த இஸ்ரேல் பக்கத்தில் கூடிய க்ரீன் கலர் கோடு. அந்த கீழே பாருங்கள், வெஸ்ட் பேங்க்னா ஒரு கருப்பு கலரில் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல தான் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வெஸ்ட் பேங்குக்குள்ளார இந்த மாதிரியான செட்டில்மெண்ட் இருக்கான்னா அங்கங்கே சிவப்பு கலராக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இஸ்ரேலினுடைய செட்டில்மெண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 7 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் வசிக்கிறாங்க வெஸ்ட் பேங்குக்குள்ளார. அப்புறம் பார்த்து மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள் அங்கங்கே, அது எல்லாம் வந்து பாலஸ்தீன் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து இஸ்ரேலும் தனது கட்டுப்பாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு நான் 2 வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். முதல் வரைபடம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கள, E1 திட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோர்டன், கீழே பார்த்தீங்கன்னா அபுடில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெத்லஹேம். மேலே பார்த்தோன்னா ரமல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மேல் அடுமிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஒரு E1 திட்ட பணியை வந்து கட்டுறாங்க. இது கட்டினாங்கன்னா அது கீழே E1 திட்டம் எப்படி பாதிக்கும் அப்படின்னா, மேற்கு கரை, வடக்கு மேற்கு கரை, தெற்கு மேற்கு கரைன்னு இருக்கும். அதை 2ஐயும் பிரிச்சுருவாங்க. நம்மளுக்கு இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்காது, நான் அடுத்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறேன்னா இது எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இந்த E1 பகுதிக்கு கீழே பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். மேற்கு கரையும் கிழக்கு கரையும் பிரித்து ஒரு சென்ட்ரலில் செட்டில்மெண்ட் இவங்க பண்ணிட்டாங்கன்னா, இனி வந்து ஜெருசலமுக்கு போகணும் அப்படின்னா அந்த பாதை வந்து சுற்றிட்டு வரும். இடம் எங்கு அப்படின்றது போட்டிருக்கு பாருங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு. இது 2 ஸ்டேட் சொல்யூஷனை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு வரைபடத்தில் இருக்க பாருங்கள். மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் இருக்குது, கீழே வந்து பெத்லஹேம் இருக்குது, அப்புறம் ஜெருசலம் இருக்குது. இந்த பெத்லஹேமுக்கையும் மேற்கு கரையும் பிரிக்கிற அளவுக்கு E1 பகுதி. அந்த பக்கம் போனால் காட்டு பகுதி, அது ரோடு பாதையெல்லாம் கிடையாது. இனி வந்து இந்த சென்டர் வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலினுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது. அப்போ பாலஸ்தீனத்தை உடைக்கிறாங்க, ரெண்டா உடைச்சி அந்த சென்டரில் ஒரு குடியிருப்பையும் ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாக்குறாங்க சென்டர் பகுதியில் இஸ்ரேல். அப்போ எவ்வளோ குடியிருப்புகள், அவங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்னா, மொத்தம் 3400+ குடியிருப்புகள், சாலை வசதிகள், வணிக பகுதி மற்றும் உள்கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. மொத்தமாக 12 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய ஒரு திட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஐநா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சட்டவிரோதம். இஸ்ரேல் வந்து சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக குடியேற்றிருக்காங்க, உடனடியாக நிறுத்தணுன்றாங்க. எல்லா நாடுகளும் கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி
ஜெருசலம் ஒட்டி இந்த பகுதியில் இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சுமட்ரோச் அவர்கள் தனது பதிவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த நாடுகள் எதிர்க்கிற நாடாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. எங்கள் நாட்டோட பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியம். எங்கள் பாதுகாப்பை பறைசாற்றும் விதமாக, உறுதி செய்யும் விதமாக இந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் கண்டிப்பாக கட்டத்தான் போகிறோம். இது யாராலையும் தடுக்க முடியாதுன்றாங்க. பாலஸ்தீன் விவகாரத்தில் ஏற்கனவே அங்கே மெக்கா கூட்டணி வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் இஸ்ரேலை அடித்து நொறுக்க போகிற அளவுக்கெல்லாம் துருக்கி, சவுதி, பாகிஸ்தான்லாம் ஏற்கனவே வசனம் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபைனலாக ஒரு ஃபைனல் வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இது அந்த வெஸ்ட் பேங்க்குள்ளார அந்த குறிப்பிட்ட மேலே அடிமிம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, E1, இந்த E1 செட்டில்மெண்ட்டு அதை சுற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான்டு பேரியர் அப்படின்னு ஒரு மார்க்கமாக இருக்கு பாருங்க, அது வரைக்குமே இவங்க ஃபுல்லாக வளைக்கிறாங்க. இந்த பிளான்டு பேரியர் அப்படின்னா இது ஃபுல்லாக வளைச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பகுதியே பிரித்த மாதிரி ஆகிடும். ஏற்கனவே கத்திரிப்பூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் பகுதி தான். இதே மாதிரி தான் இஸ்ரேல் வந்து பல செட்டில்மெண்ட்டை வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. பாலஸ்தீன் லொக்கேஷன்ஸும் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா அங்கே பாலஸ்தீன மக்கள் வாழ்வதை விட இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாழ்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே பார்த்தா தெரியுது. அதனால தான் யூகே என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மன் அனுப்புறது மட்டும் இல்லாமல் கைது செய்ய நேரிடுன்ற அளவுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் யூகேவும் இஸ்ரேலுக்குமான அந்த பிரிவு வந்துருச்சு. கெனடா என்ன சொல்கிறாங்கன்னா, கெனடாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அங்கே யாராவது நீங்கள் இப்போ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் நபர்களோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டு அவங்க போய் இருந்தாங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸை பாதிக்கும். நாங்கள் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம். கெனடா இதை முழுமையாக எதிர்க்கிறது. இதை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் இஸ்ரேல் வரம்பை மீறி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அவ்வளோதான் அப்படின்னு இறுதி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. மலேசியாவுடைய பிஎம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செட்டில்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்னும் இது வரைக்கும் E1 செட்டில்மெண்ட்டை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் இல்லை. பட் அதற்கு முன்பு பாலஸ்தீன தனிநாடுக்கான கோரிக்கையில் இந்தியா தெளிவாக இருக்காங்க. ரைட், இப்போ இதையெல்லாம் எப்படி இஸ்ரேல் சமாளிக்க போகிறாங்க? பட் இதுவரை அமெரிக்கா ஏதாவது சொல்லியிருக்கிறதா என்றால் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போயிட்டு தலைவானி பேச்சுவார்த்தை நடத்தினியா அந்த நாட்டை பிரிக்க வந்தியான்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல பார்க்கலாம். சரி, கெனடா அப்படின்னும் போது நான் இன்னொரு விவகாரத்தையும் உங்ககிட்ட பேசிடுறேன். குறிப்பாக ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் மார்க் கார்னே அவர்களும் சுமூக உடன்படிக்கை ஏற்பட்டு 2 பேரும் கை குலுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும், கெனடா மீது விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்படும் என்று ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். வாட் எ ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு நினச்சோம் நம்ம. ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்து கெனடா என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஃபாஸ்ட்டாக திரும்பினதில் கழுத்து சுளுக்கிடுச்சு. திரும்பி நான் வந்து அமெரிக்கா பக்கம் திரும்பவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாங்க. என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 50% வரியை என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பொருட்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. யார்? அமெரிக்கா. கெனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களில் 80% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தா கூட அந்த ஒரு 2லேருந்து ஒரு 3% தான் சொல்கிறாங்க அதிகபட்சமே. ஆனால் அதுக்கு மட்டும் நாங்கள் 50% வரி விதிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பட் அதுவே கெனடா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 20 பில்லியனுக்கு மேலே லாஸு, நாங்கள் இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை எங்கள் நாட்டை நாங்களே வந்து படுகொலியில் தள்ளின மாதிரி. இனி எங்களை கூப்பிட்டு வச்சு அக்ரிமெண்ட் போகிறன்ற பேரில் கடைசி நேரத்தில் அக்ரிமெண்ட்டை மாற்றி கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறது ஃபோர்ஜரி. இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நிறுத்தினாங்கன்னா கெனடாவுக்கும் பாதிப்பு, அமெரிக்காவுக்கும் பாதிப்பு. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த வர்த்தகம் 905.9 பில்லியன். கெனடானுடைய ஏற்றுமதி எவ்வளோ பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு? 443.6 பில்லியன். கெனடா வந்து எவ்வளோ அமெரிக்கா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா 462.3 பில்லியன். அப்போ கெனடா தான் அதிகமாக பண்ணுறாங்க. 18.7 பில்லியன் வந்து வர்த்தக பற்றாக்குறையே இருக்குது. இதில் அமெரிக்கா வந்து கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வந்து ஆற்றல், இயற்கை வளங்கள், உற்பத்தி, வாகன உற்பத்திக்கான பொருட்கள், மற்றவை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்கா கிட்டேருந்து கெனடா என்ன வாங்குறாங்க அப்படின்னா, உற்பத்தி பொருட்களாக வாகனங்கள், இயந்திரங்கள் தயாரிக்கிறதுக்கான பேர் பார்ட்ஸ்,
ஆற்றல் மற்றும் எரிபொருள், பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், அது மாதிரி இயந்திரங்கள், மின் சாதனங்கள், அப்புறம் மற்றவை. அதுவும் குறிப்பாக அமெரிக்கா வந்து கனடா கிட்ட இருந்து என்ன இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா வாகனங்கள் மற்றும் பாகங்கள் தான் அதிகமான அளவுக்கு பண்ணுறாங்க, 30% அளவுக்கு பண்ணுறாங்க. அப்புறம் இயற்கை தொழில் சாதனங்கள். பட் அமெரிக்கா கனடா கிட்ட கச்சா எண்ணெய், கச்சா கனிமங்கள் மற்றும் உலோகங்கள், வாகன பாகங்கள், மரம் பொருட்கள், காகிதம் போன்றவற்றெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது 2 நாடுகளுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கா வேறு மிட் டேர்ம் எலெக்ஷனுக்காக எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஈரான் யுத்தத்தை ஹோல்டு பண்ணிட்டாங்க, மீது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம மிட் டேர்ம் எலெக்ஷனை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நேற்று கூட மாட்டுக்கறிக்கான ஒரு 90 நாள் இறக்குமதி வரி எண்ணிக்கை பெரிய அளவுக்கு குறையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வரியை குறைப்பதற்கான முயற்சியில் ஒரு பெரிய பேக்ட்ராப் வந்து அமெரிக்காவுக்கு தான். கனடா வந்து இந்த இடத்துல வந்து ஈஸியாக ஹோல்டு பண்ணலாம். உங்ககிட்ட பால் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக அமெரிக்கா இறங்கி வந்து தான் ஆகணும். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்துனீங்கன்னா அம்சமாக தான் இருக்கும். ரைட். அடுத்த அப்டேட் என்னென்னா, இந்த கிரீத் ரிக் அப்படின்ற இந்த கிரீத் ரிக் அப்படின்ற ஒரு பகுதியில் இஸ்ரேல்லே வந்துருச்சு. உக்ரைனுடைய ஒரு லார்ஜ் பகுதி என்னது அப்படின்னா ஏற்றுமதியில் அது என்ன சொல்லுவாங்க, மால் மாதிரி, நம்ம ஷாப்பிங் மால் மாதிரி, மக்களுக்கு தேவையான கிராசரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய மால். அந்த இடத்துல நேற்று மாலை நடத்தப்பட்ட தாக்குதல் 15 பேர் இறந்து போயிருக்காங்க, 130 பேர் மேலே இன்ஜூர்டு, அதில் 23 சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு நிறைய அவங்களுடைய நட்பு நாடுகள், ஐரோப்பா நாடுகள்லாம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அது ஒரு சில வாண்டர்லியான வந்து இனியும் நம்ம பொறுமை காக்கக்கூடாது, உக்ரைனுக்கான சுதந்திர தினத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தன்னை கொடியை ஏற்றிட வேண்டியதான் அப்படின்னு இருக்காங்க. பதிலுக்கு நேற்று இரவு கூட ஓசோன் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய ட்ரோன் வந்து ரஷ்யாவுடைய ஓசோன் வேர் ஹவுஸ் வைல்டு பெரிஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும், இந்த அளவுக்கு உக்ரைன் வந்து அப்படியே இவங்க எதுவுமே நடத்தாத மாதிரியும் திடீர்னு மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட தேவைக்கான பொருட்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் வந்து 32 வைல்டு பெரிஸ் இருந்தது, 26 அடிச்சிட்டிங்க. கிட்டத்தட்ட எத்தனை அடிச்சிருக்கீங்க? 26 அடிச்சிருக்கீங்க. அந்த 26 அடித்ததில் கிட்டத்தட்ட ரஷ்யா தரப்பில் 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதுதான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடித்து அந்த நிறுவனத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டீங்க நீங்கள், வைல்டு பெரிஸ் அப்படின்ற நிறுவனத்தையே. பதிலுக்கு அவங்க இப்போ தான் ஒன்று கை வச்ச, ஒன்றும் 2, இது வந்து 2வதுன்னு நினைக்கிறேன் நான், 2வது அடிச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய கணக்கு வந்து பெண்டிங் இருக்குது நிறையா. ஆனால் இப்பயே ஓடி வந்து குய்யோ முய்யோ அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை, நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா அதை விட மோசமான விளைவுகள் ஏற்படும் உங்களுக்கு தெரியுது இல்லை. இது எப்படின்னா கருங்கடல் பகுதியில் ஒரு 106 கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு இன்னைக்கு உக்ரைன் வந்து ஏற்றுமதியே பண்ண முடியாமல் குய்யோ முய்யோன்னு எல்லா நாடுகள்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாங்கள் கருங்கடல் பகுதியில் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ கெஞ்சுற மாதிரி இருக்குது. அது ரஷ்யா மறுத்துட்டாங்க, கிடையாது, அதை வந்து அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கோம்னா. இப்பயும் அதே தான், ஒரு சான்ஸு கிடைச்சதுன்னொன்னே 26 வைல்டு பெரிஸ் இன்னைக்கு ரஷ்யா வந்து 2வது தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ ஓடி வந்து இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், பொதுமக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், உடனடியாக சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும், ஏன் இந்த தாக்குதலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? தன்னால் அடிச்சிங்களா இல்லையா? அப்போ சண்டைனா சட்ட கிளிய தான் செய்யும். இப்போதான் வந்து ஃப்ரெடரிஸ்கியன், யாரு, டென்மார்க்குடைய பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் வந்து ஒரு சமத்தன்மையை வந்து இழந்து விட்டது. ஆயுதம் இருக்கிற நாடுகள் வலுவான நாடுகளும் ஆயுதம் இல்லாத நாடுகள் வலுவற்ற நாடுகளாகவும் இருக்கிறது. உக்ரைனிடம் ஆயுதங்கள் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் ரஷ்யா அடி என்று அடித்து தன் எண்ணத்தை ஈடேறி கொண்டிருக்கிறது என்றால் என்ன ஒரு சமநிலையை பெற்று விட்டோம். அனைவருக்கும் சமமல்லவா இந்த பூமி? இனி இதை போக்க வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டோம், ஆயுதங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து திடீர்னு பயங்கரமாக வசனம்லாம் பேசியிருக்கிறாங்க. ரைட்டு. இப்போ போலந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கைது நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனில், ஒன்று வந்து குரேஷியாவில் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொன்று ஜெர்மனியில் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலந்துடைய பிரசிடென்ட் டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஜெர்மனி உங்களால தான் இது எத்தனைக்கும் காரணம் ஜெர்மனி தான். ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு தைரியத்தையும் ஆயுதங்களையும் தாக்கல் நடத்தலான்ற எண்ணத்தையும் உருவாக்கியது யார் என்றால் இந்த ஜெர்மனி தான். அந்த நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன் இல்லைன்னா அவங்க பொருளாதாரமே கட் ஆகிருக்கும்.
இது எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இப்போ அன்னைக்கு தாக்கல் நடத்துகிறவன் இவன் தான் வந்து அழிச்சான்னு சொல்லிட்டு கைது பண்ணி விசாரணை பண்ணுறீங்களே, இது நியாயமா? சொல்ல போனா அந்த நபரை பாராட்ட வேண்டும், மாலை போட்டு பாராட்டி வரவேற்க வேண்டும். இன்னும் விசாரணை நடத்துறீங்கல்ல, தீர்ப்பு வரல, விசாரணையை நிறுத்துங்கன்றாங்க. ஏன்? நல்லது தானே பண்ணியிருக்கிறாரு. ஐரோப்பா நாடுகளுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். தாக்கல் நடத்தி நிறுத்தி இருக்கிறார். இனி நம்ம ரஷ்யாவை சார்ந்து இருக்கவில்லை. அதனால ஜெர்மனி செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை. நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை யார் தாக்கினார்களோ அவர்களுக்கு அவார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க. இனியும் நீங்கள் விசாரணை செய்து தண்டனைகள் கொடுத்தீர்கள் என்றால் கடும் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு போலந்து தரப்புல வந்து பயங்கரமா சொல்றாரு. போலந்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு? எல்லாருமே வந்து இந்த எலி ஏன் அம்மனமா ஓடுது அப்படின்ற மாதிரி தான். போலந்துக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை நாள் ஜெர்மனி ஒரு ஹப்பா இருந்தாங்க, ஜெர்மனியில இருந்தா மற்ற நாடுகளுக்கு போச்சு. அதனால் அந்த கமிஷன்லேயே ஜெர்மனியோட பொருளாதாரம் ஆஹா ஓஹோ சூப்பர். இப்போ போலந்து தான் ஹப்பு. எங்கேருந்து வருது அப்படின்னா மேலே நார்வேலேருந்து வருது. நார்வே, டென்மார்க் போன்ற நாடுகள் அந்த நார்வே தான் அதிகமாக கொண்டு வராங்க. கொண்டு வந்து போலந்தில் ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா கொண்டு வந்தாலும் போலந்து தான் ஹப்பு. இப்போ போலந்தில் இருந்தால் மற்ற ஐரோப்பா நாடுகளுக்கு போகுது. அப்போ இங்கே ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க வருமானம் பாஸ், வருமானம். அதனால தான் போலந்து சும்மாலாம் சொல்லலை, உள்ள வந்து 1 லட்சம் அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு 2 காரணம் 3 காரணங்களாம் இல்லை, தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக இப்படி ஒரு அக்கறை. எப்படி இப்படி ஒரு அக்கறையை வந்து சுற்றி காட்டுறாங்க. அப்போ நாளைக்கு ஏதாவது முன்ன பின்ன பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் போலந்துக்கு டவுட் வந்துடும். அதனால் நம்ம பார்க்கலாம் எது எப்படியோங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பதிவு வந்து ஸ்வீடனுடைய ஒரு டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் திடீர்னு கியூவுக்கு போயிட்டு ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கியூனுடைய காவல்துறை இல்லை இராணுவங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா ஒரு ஆள் நல்லா வாட்டமாக சிக்கிட்டான், அவனை தூக்கிட்டு போய் செஞ்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அவனை கையோடு தூக்கின்னு போகிறாங்க. எங்கே? இராணுவத்தில் சேர்த்ததுக்கு தான். ஆனால் அந்த கியூவில் இருந்த நபர் யாரு? ஸ்வீடனுடைய டிவி ரிப்போர்ட்டர். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் மைக்கில் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை பிடிச்சி நேராக எல்லைக்களத்துக்கு முன்னாடி அனுப்புறதுக்கான போர் பயிற்சியில் அனுப்புறதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் உக்ரைனுடைய டெய்லி லைஃப். யாராவது வாட்ட சாட்டமாக ஒரு ஆள் வந்து நகரத்தில் சுற்றி திரிஞ்சாருனாவே கொஞ்சம் கஷ்டம்தான், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் யூடியூபர்ஸ் யாராவது நம்ம உக்ரைனுக்குள்ளே போயிட்டு அங்கே லைவ் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு போயிட்டீங்கன்னா உங்களையும் பிடிச்சி அங்கே முன்னாடி எல்லை காலத்துக்கு அனுப்பிடுவாங்க. இப்போதைக்கு போகாதீங்க. இந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குமோ என்ன பண்ண போறீங்களே தெரியல. ஃபைனலாக இந்த வரைபடத்தோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, காலிங்கிரேட்டை சுற்றி தொடர்ந்து ஒரு விதமான பயிற்சிகளை நேட்டோ நாடுகள் பண்ணிகிட்டே தாங்கிறாங்க ரஷ்யாவுடைய காலிங்கிரேட் பகுதியில். இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் ஒருவேளை காலிங்கிரேட் மற்றும் கைப்பற்றிடலாமான்ற நோக்கத்தில் செயல்படுறாங்களான்ற இன்னொரு கோணத்துலையும். அடுத்த வரைபடம் இருக்கு இல்லையா, ஜெலன்ஸ்கி வந்து இந்த ஒரு சிவப்பு இல்லை நீல கலர் கோடு இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு நான் ஸ்டார்லிங்கை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்யா உள்ளே வந்து அடிச்சிடலாம், எனக்கு அது வரைக்கும் வேணுன்றாரு. ஸ்டார்லிங்க் எனேபிள் பண்ணி எனக்கு கொடுங்க, நெட்வொர்க் எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.